ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம பவர் சிஸ்டமோட டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட மாடலிங்கை பார்க்கலாம். ஓகே தானேப்பா? ஸோ நம்ம சைடில் எல்லாமும் ஆடியோ வீடியோ ஓகேயா? ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குப்பா. ஓகே, ஒன்ஸ் அகெயின் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஓகேயா? ஸோ லைவ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமும் நம்ம சைடில் கரெக்டாக இருக்குப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். மைசெல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. டிஎன்பிசி ஏஇக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம நிறைய ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆக்சஸ், அதை வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள். ஸோ பிளேலிஸ்ட்டில் ஒரு கொஷின்ஸை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அந்த திங்கில் இருந்து கிளாஸஸ் வரைக்குமான எல்லா பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸாம் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கப்பா. ஸோ எக்ஸாம்ஸ் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கான அந்த கிளாஸஸோட குவாலிட்டி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தவிர்த்தும் நீங்கள் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸையும் கேளுங்க. ஓகே, ஆல்ரெடி எக்ஸாமை கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸையும் கேளுங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெறும் கிளாஸஸையோ ரெக்கார்டடையோ நம்ம ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஃபுல் சப்போர்ட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்ஸ் வர்ற கண்டிஷனாக வர்றப்போ நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ வேக்கன்சிஸ் வந்து எப்போனா நமக்கு ஆட் ஆகும், எப்போனா நமக்கு வரும். பட் அதுக்கு நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதை தான் நம்ம எப்பவுமே சஜஸ்ட் பண்ணுறது. ஒன்ஸ் எனக்கு வேக்கன்சிஸ் வர்றப்போ எனக்கு டைம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. வேக்கன்சிஸ் வந்ததுக்கப்புறம் 1 மாதமோ 2 மாதமோ தான் நமக்கு பொதுவாக டைம் இருக்கும். அதனால் அந்த வேக்கன்சிஸ்க்கு எப்போவுமே ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் அந்த ஃப்ரீ டைமில் ரிவைஸ் பண்ணி அந்த திங்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம வந்து கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ நம்ம கோர்சஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம இன்ஸ்டியூட்டோட இன்ஃபர்மேஷன் அண்ட் கிளாஸஸோட டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஸோ நம்ம கோர்சஸை பொறுத்த வரைக்கும் லைவாக தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ லைவ்னா எதுக்காகப்பா? உங்களோட டவுட்ஸ் அப்பப்போயே டெய்லி கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்போ உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சாலுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் ஒன்ஸ் பார்க்க முடியலன்னா அதை ரெக்கார்டடாகவும் பின்னாடி வாட்ச் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீ ஷெடியூல்டு மேனரில் நம்மளோட கிளாஸஸ் போகும். அண்ட் கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 இயர்ஸ் வரைக்கும் ஆப்போட ஆக்சஸ் இருக்கும். லேட்டராக நம்ம படிக்கணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பிடிஎஃப் மெட்டீரியல்ஸு, வீக்லி டெஸ்ட்டு அண்ட் இந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷனு அண்ட் டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட்டு சீரியஸு. ஸோ அதை தவிர்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான 1-to-1 கைடன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாச்சும் எக்ஸாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லை கொஷின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், இல்லை டாப்பிக்கில் இருக்கிற டவுட்ஸ், இந்த மாதிரி எல்லா கைடன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் மோர் குவெரிஸ், உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டான எந்த குவெரிஸாக இருந்தாலும் ஸோ இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. வி வில் கைட் யூ. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாங்களா? ஸோ திஸ் இஸ் அவர் ஷெட்யூல். ஓகே, இதுதான் நம்ம கிளாஸஸ்க்கான ஷெட்யூல். இந்த மாதிரி ஷெட்யூல் மேனரில் தான் நம்ம கிளாஸஸ் போவோம். ஸோ இப்போ நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்லப்பா. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங்கை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். சரி, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங்கை நம்ம எப்படி பிரிப்போம்? ஸோ பேஸ்ட் ஆன் த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போது என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன், மீடியம் டிரான்ஸ்மிஷன், லாங் லைனுக்கு நம்ம மாடலிங்கை பண்ணியிருந்தோம். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு சில மாடல்ஸாக நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கரெக்டாக நேற்று நம்ம ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட மாடலிங்கை கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்றைக்கி நம்ம மீடியம் லைனை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட் நம்ம அந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை கொடுத்தோமா, அது ஞாபகம் இருக்கா? ஷார்ட் லைனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? சரி, ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் மாடலிங்கில் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது? அண்ட் மீடியம் லைனில் மாடலிங்கில் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது? அண்ட் லாங் லைனுக்கு மாடலிங்கில் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது? ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் சீரியஸ் இம்பிடன்ஸ், ஷண்ட் அட்மிடன்ஸ் அப்படின்ற ஒரு 2 மெத்தட் இருக்கும். கரெக்டாக? சீரியஸ் இம்பிடன்ஸ் மெத்தட் அண்ட் ஷண்ட் அட்மிடன்ஸ் மெத்தட். இது என்னோட மாடலிங் ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்.
சீரியஸ் இம்பிடன்ஸ் மெத்தட், ஷண்ட் அட்மிடன்ஸ் மெத்தட். இது என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங். அடுத்ததான் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு சார் ஓகேயா. ஸோ மீடியம் லைனோட மாடலிங் நம்ம எப்படி பிரிக்கலாம்? எஸ், based on the sending end condenser model, receiving end condenser model, nominal T model, nominal Pi model. Sending end condenser, receiving end condenser. அடுத்ததான் nominal T, nominal Pi. ஓகேயா. அடுத்ததான் long linesல ஸோ லாங் லைன்ல என்ன மாடல் சார்? ஸோ இதுல வந்து சென்டிங் எண்ட் ரிசீவிங் எண்டு நாமினல் டி நாமினல் பை நம்ம பார்த்துருப்போம். ஸோ லாங்குக்கு என்ன சொல்லியிருப்போம்? ஈக்குவலன்ட் டி ஈக்குவலன்ட் பை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டா? ஈக்குவலன்ட் டி ஈக்குவலன்ட் பைன்றது என்னப்பா? தட் இஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டட் மாடல். ஓகே, இது ஒரு லம்ப்டு மாடல். இது எல்லாமே லம்ப்டு மாடல். ஸோ ஈக்குவலன்ட் டி ஈக்குவலன்ட் பை. So இது எல்லாமே distributed model or original model. ஓகே, இது எல்லாமே நம்மளோட distribute model or original model. ஸோ இதில் நம்ம எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா? ஸோ இந்த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங்கை நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு மீடியம் லைனை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் நமக்கு 4 மாடல் இருக்குது. தட் இஸ் சென்டிங் எண்ட் கண்டென்சர் மாடல், ரிசீவிங் எண்ட் கண்டென்சர் மாடல், அண்ட் நாமினல் டி அண்ட் நாமினல் பை. ஸோ இப்போ நம்ம போகலாம்ல. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம கேஸ்கேடிங்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா கேஸ்கேடிங்கை நம்ம பின்னாடி பண்ணுவோம். ஸோ என் சென்டிங் எண்ட் கண்டென்சர்லையும் சரி, ரிசீவிங் எண்ட் கண்டென்சர், நாமினல் டி நாமினல் பை, இது எல்லாத்துலேயுமே நம்ம கேஸ்கேடிங் தெரிஞ்சால் இந்த மாடலை ஈஸியாக டெரைவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால தான் கேஸ்கேடிங்னா என்ன அப்படின்னு கற்றுக்க போகிறோம். ஸோ ஒரு 2 டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து கேஸ்கேடாக இருந்தால் என்ன மாதிரி பண்ணணும்? கேஸ்கேடு இல்லைன்னா டேண்டம் இல்லைன்னா சீரியஸ், மூணுமே ஒன்று தான். ஓகேயா? கேஸ்கேடு, டேண்டம் ஆர் சீரீஸ். ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, சார் இப்போ ஒரு 2 நெட்வொர்க்ஸ் வந்து சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது ஆர் கேஸ்கேட் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஏபிசிடி நெட்வொர்க். இது A1, B1, C1, D1. ஓகே, திஸ் இஸ் நெட்வொர்க் 1. இது நெட்வொர்க் 2. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 நெட்வொர்க்ஸ் பாருங்க. இந்த 2 நெட்வொர்க்ஸ் வந்து கேஸ்கேட் கனெக்ஷன் ஆர் சீரியஸ் கனெக்ஷன்ல இருக்கு. இப்போ இந்த கிவன் நெட்வொர்க்ஸோட ஈக்குவலன்ட் நெட்வொர்க்கை நான் ட்ரா பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஈக்குவலன்ட் நீங்க வரைஞ்சீங்கன்னா திஸ் பிகம் A3 B3 C3 D3.
ஓகேயா? ஸோ இந்த ரெண்டுத்தோட ஈக்குவலன்ட் கேஸ்கேடுன்றது இதுதான்ப்பா. ஸோ இப்போ இந்த A3 B3 C3 D3 எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா சிம்பிளா யூ ஜஸ்ட் மல்டிப்ளை த மேட்ரிக்ஸ் ஆஃப் A1 அண்ட் B1. ஓகே, அதாவது நெட்வொர்க் 1ஓட மேட்ரிக்ஸையும் நெட்வொர்க் 2ஓட மேட்ரிக்ஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஓகே, which mean இங்க A1 B1 மேட்ரிக்ஸ் C1 and D1. ஓகே, A1 B1 C1 D1 A2 B2 C2 D2. ஸோ இதுதான் என்னோட மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ இப்போ இதோட ரிசல்ட்ஸ் தான் எனக்கு A3 B3. ஓகேயா? ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணா போதும்பா. ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ் டேண்டமா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை நீங்க மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம்? ஸோ A1 A2 B1 C2 அடுத்ததா நெக்ஸ்ட் A1 B2 அடுத்ததா B1 D2. ஸோ இதை எழுதுவோம். அடுத்ததா நெக்ஸ்ட் C1 A2 பிளஸ் D1 C2 அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க எழுதுவோம். அதை அடுத்ததா நெக்ஸ்ட் C1 B2 பிளஸ் D1 D2 அது இங்க எழுதுவோம் D3ல. புரியுது தானப்பா? ஸோ அதாவது D1 B2 சாரி C1 B2 plus D1 D2. So this is known as D3. So அதே மாதிரி தான் next C1 A2 plus D1 C2 இது வந்து C3. So keep on இதோட ப்ராடக்ட்டை தான் நம்ம எழுதியிருப்போம். இது நீங்க நார்மலா ஸ்கூல்லையே பார்த்துருப்பீங்க. This is a matrix multiplications தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸில் எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் நம்ம ஸ்கூல்லேருந்தே ரெகுலராகவே பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த என்னோட நெக்ஸ்ட் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங்க்கு போகலாம். ஓகேயா? மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங்க்கு போகலாம்லப்பா. இதில் எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னோட மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன் மாடலிங். இதில் எத்தனை மாடலிங் இருக்கு? 4 மாடலிங் இருக்கு. சென்டிங் எண்ட், ரிசீவிங் எண்ட், நாமினல், நாமினல் டி, நாமினல் பை. ஓகே, ஸோ அப்போ கண்டென்சர்னா நமக்கு தெரியும் தட் இஸ் அ கெப்பாசிட்டர். கரெக்டா? கெப்பாசிட்டர்னா தட் இஸ் ஷண்ட் எலமெண்ட். அப்போ ஷண்ட் எலமெண்ட் சென்டிங் எண்ட்ல இருக்கும். அடுத்ததா ஷண்ட் எலமெண்ட் ரிசீவிங் எண்ட்ல இருக்கும். அடுத்ததா ஷண்ட் எலமெண்ட் சென்டிங் எண்ட்லையும் ஸோ ரிசீவிங் எண்ட்லையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நாமினல்லையும் சென்டிங் எண்ட் ஷண்ட் எலமெண்ட் சென்டிங் எண்ட்லையும் ரிசீவிங் எண்ட்லையும் இருக்கும். ஓகே, இதோட டயக்ராம் வரைஞ்சி இதோட கான்செப்ட் போகிறப்போ இன்னும் கிளியராக புரியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் மாடல் என்னப்பா? ஸோ த ஃபர்ஸ்ட் மாடல் இஸ் சென்டிங் எண்ட் கண்டென்சர் மாடல். Okay, the first model is sending in condenser model. So இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்ப்பா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல நம்ம எல்லா எலிமெண்ட்டையும் இக்னோர் பண்ணிருப்போம். ஆனா இந்த எலிமெண்ட்ல எல்லாத்தையும் நம்ம லம்ப் பண்ணிருப்போம், ரைட்? இந்த இடத்துல considering and lumping the shunt branches. கன்சிடர் பண்றோம். போன முறை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஓகேயா? இந்த முறை நம்ம கன்சிடர் பண்றோம். கன்சிடர் பண்ணி அதோட ஆக்சுவலா கன்சிடர் பண்றோம்னா கிடையாது, அதோட லம்ப்டு தான் நம்ம கன்சிடர் பண்றோம். கன்சிடரிங் அண்ட் லம்பிங் த ஷண்ட் பிரான்ச்.
ஓகேயா, கன்சிடரிங் அண்ட் லம்பிங் த ஷண்ட் பிரான்ச். ஸோ இப்போ என்னோட ஷண்ட் பிரான்ச்சை கன்சிடர் அண்ட் லம்ப் பண்ணுறோம். ஓகே, லம்ப் பண்ணுறோன்னா நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ அந்த சின்ன சின்ன பேராமீட்டர் வேரியேஷன்ஸ் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே வேல்யூவை லம்ப் பண்ணுறோம். ஓகே, ஸோ அடுத்ததா ஷண்ட் பிரான்ச்சஸ் அட் சென்டிங் எண்டு. ஸோ அதனால தான் இது சென்டிங் எண்ட் கண்டென்சர் மாடல்னே சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஷண்ட் பிரான்ச்சை போன மாதிரி நெக்லெக்ட் பண்ண முடியாது, லம்ப் தான் பண்ணணும். அப்போ அந்த லம்ப் பண்ண ஷண்ட் பிரான்ச் எங்கே இருக்கணும்னா இட் இஸ் இன் த சென்டிங் எண்ட், அவ்வளோதான். ஓகே, அப்போ ஷண்ட் பிரான்ச் இஸ் அட் த சென்டிங் எண்ட். ஓகேயா, ஷண்ட் பிரான்ச் இஸ் அட் த சென்டிங் எண்ட். அப்போ என்ன பண்ண போகிறோம்ப்பா, ஸோ டேரெக்டாக என்னோட சர்க்யூட்டை நம்ம ட்ரா பண்ணுறோம், டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். இம்பிடன்ஸ் ஆஃப் த லைன் கரெக்டா, ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ரியாக்டன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைனை ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறோம், சென்டிங் எண்டில் நம்ம கண்டென்சரை வைக்கணும். கண்டென்சர்னா தட் இஸ் அட்மிடன்ஸ். கரெக்டா, இது என்னோட சென்டிங் எண்ட். இது நம்மளோட ரிசீவிங் எண்ட். ஓகே, இது சென்டிங் எண்ட் கரண்ட் IS and this is receiving end current IR and which is Z. கரெக்டா, Z னா என்னன்னு தெரியும் நமக்கு, Z is equal to R plus JXL. ஓகேயா, Z is equal to R plus JXL. so இவன் என்னப்பா, that is admittance. admittance na G is equal to Y is equal to G plus J beta இல்ல ஒமேகா C அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, 1 by ஒமேகா C நம்ம அங்க எழுதியிருப்போம் இம்பிடன்ஸ்க்கு. அப்போ அட்மிடன்ஸ்க்கு எழுதுறப்போ J ஒமேகா C ன்னு எழுதலாம், இல்ல G plus J beta C அப்படின்னு எழுதலாம். ஓகேயா, ஸோ ரெண்டுமே ஒன்று தான் நமக்கு. ஸோ இப்போ இதுதான் என்னோட டயக்ராம். இப்போ இந்த டயக்ராம் புரியுது இல்லைப்பா. ஸோ என்னோட ஷண்ட் பிரான்ச்சஸை போன முறை மாதிரி நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது, லம்ப் பண்ணுறோம். அண்ட் லம்ப் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டிங் எண்டில் நம்ம வைக்கிறோம். ஓகே, அப்போ லம்ப் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டிங் எண்டில் நம்ம வைக்கிறோம். ஃப்ரம் திஸ் இப்போ நமக்கு என்ன தெரியும் சார், அப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம ஏபிசிடியா ஈக்குவலன்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம மாடல் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஏபிசிடி பேராமீட்டர்ஸ் தானே நம்ம எழுதுறோம். அப்போ இதை வந்து ஏபிசிடியோட கம்பேர் பண்ணணும், ரைட்? அப்போ இது ஏபிசிடியோட கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அது ஏபிசிடி ஃபார்மேட்டுக்கு ஒரு ஈக்குவலண்டா மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கலாம். எனக்கு ஏபிசிடியோட 2 போர்ட் பேராமீட்டர் தெரியும். Vs is equal to AVR plus BIR and IS is equal to CVR plus DIR. So clear? இதுதானே என்னோட 2 போர்ட்டோட ஈக்குவலன்ட் நார்மல் ரெப்ரசன்டேஷன்ஸ். கரெக்டா, AVR plus BIR plus CVR plus DIR தானே. ஸோ இது என்னோட நார்மல் ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷன், காமன் ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகேயா, அப்போ இந்த பேட்டர்னுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ரைட்? இப்போ இந்த பேட்டர்னுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணணும். வாட் மீ நோ, திஸ் இஸ் சார்ஜிங் கரண்ட் IC அண்ட் திஸ் இஸ் IR கரண்ட். அப்போ therefore IS எப்படி எழுதலாம்? IS can be written as IC plus IR. ஓகேயா, அப்போ சென்டிங் எண்ட் கரண்ட்டை நம்ம எப்படி எழுதுறோம்னா, ஸோ ரிசீவிங் எண்ட் கரண்ட் பிளஸ் கெப்பாசிட்டன்ஸில் போகிற கரண்ட். அடுத்ததான் நமக்கு தெரியும் ஐசியை பொறுத்த வரைக்கும், சார் ஐசியை எப்படி எழுதுவோம் நம்ம? ஐசி இஸ் ஈக்குவலன் டு நம்ம காமனாக V இஸ் ஈக்குவலன் டு IZன்னு எழுதுவோம். ஸோ அப்போ I வேணும்னா V by Zன்னு எழுதலாம், 1 by Z நம்ம Yன்னு எழுதலாம். அப்போ therefore I is equivalent to V by Y, V into Y அப்படின்னு எழுதலாம். That is nothing wrong. ஓகே, அப்போ ஐசின்றது என்ன எழுதலாம்? IC is equivalent to V by Y. பர்டிகுலராக இந்த இடத்துல இருக்கிற V என்ன? This is VS. ஓகேயா, அப்போ therefore IC is equivalent to
vs into y. Okay, vs into admittance அப்படின்னு நம்ம எழுதலாம் ICA. So up to this clear தானப்பா? IC is equal to vs divided by y அப்படின்னு எழுதலாம். அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க ஒரு எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை ஃப்ரேம் பண்ண, just keep it. அடுத்ததா இந்த எக்ஸ்பிரஷனை ஃப்ரேம் பண்ண, this is 2. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ்பிரஷன் வேற என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குப்பா இதில்? ஸோ எனக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐஎஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஎஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். ஸோ இப்போ ஐஎஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷனை ஃப்ரேம் பண்ணிட்டோம். இப்போ விஎஸ்ல ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும்னா என்ன பண்ணலாம்? இந்த கிவன் பாத்தில் கேவிஎல் எழுதி பார்க்கலாமா? எஸ், இந்த கிவன் பாத்தில் நம்ம ஒரு கேவிஎல் எழுதணும் அப்படின்னா விஎஸ் ரிலவெண்ட்டான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ விஎஸ்னா எப்படி வரும்ப்பா? தட் இஸ் மைனஸ் விஎஸ். இந்த பாத்தில் கேவிஎல் எழுதுங்க, இந்த பாத்தில் கேவிஎல் எழுதுங்க. எழுதுனா என்ன வரும்? மைனஸ் விஎஸ் பிளஸ் மைனஸ் விஎஸ் பிளஸ் இது என்ன? ஜெட், இது என்ன? ஐஆர். அப்போ அதோட ப்ராடக்ட் ஜெட் இன்டூ ஐஆர் பிளஸ் ஜெட் இன்டூ ஐஆர். பிகாஸ் இந்த வோல்டேஜ் விஎஸ் பா, பிகாஸ் வி நோ திஸ் இஸ் விஎஸ். அடுத்தது இந்த வோல்டேஜ் ட்ராப் என்ன? ஜெட் இன்டூ ஐஆர். அண்ட் இந்த வோல்டேஜ் ட்ராப் என்ன? திஸ் இஸ் விஆர் பிளஸ் விஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து விஎஸ் எப்படி எழுதலாம்? ஸோ விஎஸ் கேன் பி ரிட்டன் ஆஸ் விஆர் பிளஸ் ஜெட் இன்டூ ஐஆர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3. ஓகேயா? ஸோ விஎஸ் இஸ் ஈக்குவல் டு விஆர் பிளஸ் ஜெட் இன்டூ ஐஆர் அப்படின்ற எக்ஸ்பிரஷனை எழுதலாம். ஸோ இப்போ கம்பேர் பண்ண முடியுமா பாருங்க. எஸ், விஎஸ்ஸையும் விஎஸ் ஈக்குவேஷனையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணலாம். திஸ் இஸ் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏவையும் 3ஐயும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ கம்பேர் பண்ணி ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே விஆர் இருந்தால் இங்கேயும் விஆர் இருக்கணும். ஸோ இங்கே ஐஆர் இருந்தால் இங்கேயும் ஐஆர் இருக்கணும். இங்கே விஎஸ் இருந்தால் இங்கேயும் நமக்கு விஎஸ் இருக்கணும். அட் த சேம் டைம் எல்லாமும் சேமாக இருக்கனால ஏவையும் 3ஐயும் ஈக்குவல் பண்ணி என்னால் ஏவோட வேல்யூவையும் பியோட வேல்யூவும் நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஓகேயா? ஸோ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிக்க முடியும். திஸ் இஸ் XYZன்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேயா? அப்போ எக்ஸையும் 3ஐயும் ஈக்குவல் பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததா இப்போ என்னோட ஒய்யையும் ஈக்குவேஷன் 1ஐயும் கம்பேர் பண்ணி என்னால் டைரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்க ஐஆர் இருக்கான், இந்த இடத்துல ஐஆர் இருக்கான், இந்த இடத்துல ஐஎஸ், இந்த இடத்துல ஐஎஸ். ஆனால் இந்த இடத்துல விஆர் வரணும், ஆனால் இங்கே ஐசி இருக்குது. இந்த ஐசியை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணால் கூட விஎஸ் தான் வருது, ஆனால் எனக்கு விஆர் வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷனை திரும்பவும் மாடிஃபை பண்ணுறோம். பிகாஸ் அதை எழுதிக்கோங்க. ஏன்னா எனக்கு என்ன வரணும்? இங்கே ஐஆர் வந்தால் இவனுக்கு ஐஆர் இருக்கணும், ஐஆர் இருக்கான். இங்கே விஆர் இருந்தால் இங்கே விஆர் தான் இருக்கணும், ஆனால் விஆர் இல்லாமல் ஐசி இருக்குது. ஒருவேளை ஐசியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணாலுமே விஎஸ் தான் வரும். ஓகே, அப்போ அதை நம்ம அடுத்ததாக அதை மாற்றி தான் ஆகணும். ஓகே, பிகாஸ் விஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஐசி பிளஸ் விஆர், சாரி ஐஆர். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? ஐசி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் பை ஒய், விஎஸ் இன்டூ ஒய். ஓகேயா? ஸோ அப்போ இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ விஎஸ் ஒய் ப்ளஸ் ஐஆர். ஓகேயா? விஎஸ் ஒய் ப்ளஸ் ஐஆர். அடுத்ததா வேற எனக்கு விஎஸ் இருக்கா பாருங்க. விஎஸ் தெரியுமா? ஏன்னா எனக்கு விஎஸ்ஸா இருக்கக்கூடாது, விஆரா தான் இருக்கணும். விஎஸ்னா ஏதாச்சும் எனக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கமா? எஸ் சார், விஎஸ்க்கு தான் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சிருக்குமே. விஎஸ்னா விஆர் பிளஸ் ஐஆர் ஜெட்னு எழுதலாமா? அப்போ இந்த இடத்துல திரும்ப இதை ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ இதை விஎஸ் ஈக்குவலன் டு வாட் வி நோ, விஎஸ் இஸ் ஈக்குவலன் டு விஆர் பிளஸ் ஐஆர் ஜெட். ஓகே, அப்போ இதை ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணோம்னா விஆர் பிளஸ் ஐஆர் ஜெட் இன்டு ஒய் into y plus IR. Okay, so VR plus IR Z into y plus IR இது என்னோட IS. Okay, இப்போ நமக்கு IS என்ன ஃபார்மேட்ல இருக்கணும் பாருங்க. IS must be in the format of IR VR இருக்கணும். இங்க எனக்கு IR VR மட்டும் இருக்கா? இங்க எனக்கு IR இருக்கு. ஜஸ்ட் அப்ப அதை மல்டிப்ளை பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்காக உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. VRY plus IR ZY
yz, அடுத்ததா ir. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? y into vr plus y into vr ir வெளியே எடுத்துட்டா என்ன இருக்கும்? 1 plus yz ன்னு இருக்கும். So this is is. கிளியரா? இப்போ பாருங்க vr ir is. அப்போ மூணுமே சேம் ஃபார்மேட்ல வந்துருச்சு. அப்போ this is equation என்னவா எடுத்துக்கலாம்? Equation is 4 அப்படின்னு ட்ரீட் பண்ணிக்கோங்க. Take this equation is 4. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? Equation 4 and y. So அதே மாதிரி equation 3 and x. So just compare பண்ணுங்க. Equation 3x compare பண்ண மாதிரி equation 4ஐயும் yஐயும் compare பண்ணா எனக்கு a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ, c ஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ இந்த xஐயும் இதையும் compare பண்றப்ப a ஓட வேல்யூ is 1 சார், b ஓட வேல்யூ is z சார். ஓகே, அப்போ இதை எழுதிக்கலாமா? ஸோ what we found, a ஓட வேல்யூ is 1, b ஓட வேல்யூ is z. ஓகேயா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் 4ஐயும் yஐயும் கம்பேர் பண்ணுங்க. அப்போ இது c தானப்பா. ஸோ c ஓட வேல்யூல என்ன இருக்கு? c is equivalent to y, d is equivalent to 1 plus yz. ஓகே, d is equivalent to 1 plus yz. அப்போ ஃபைனலா என்னோட மேட்ரிக்ஸ் என்ன? ஸோ the abcd matrix is what? இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டோட abcd மேட்ரிக்ஸ் என்ன? 1 z y 1 plus yz. ஓகே, ஸோ இதுதான் சார். அப்போ என்னோட ஏபிசிடி பேராமீட்டர் என்ன கிடைக்குதுன்னா தட் இஸ் 1 y z 1 plus yz. ஸோ இதுதான் என்னோட ஏபிசிடி பேராமீட்டர். சரி, இதை நான் இந்த கேஸ்கேடிங் கனெக்ஷனை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி நம்ம கேஸ்கேடிங் கனெக்ஷனை வச்சு கண்டுபிடிக்க முடியும் நான் சொல்லி தரட்டா? ஸோ இதே ஆன்சரை என்னால் கேஸ்கேடிங் கனெக்ஷனை வச்சும் எடுக்க முடியும். ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம கேஸ்கேட் பண்ணோம்னா அதோட ப்ராடக்ட் தான் என்னோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல பாருங்க ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் சம் மேட்ரிக்ஸா, இது ஒரு மேட்ரிக்ஸ். இங்க பாருங்க, திஸ் இஸ் y மேட்ரிக்ஸ், another one is z மேட்ரிக்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸும் என்னவா இருக்கு பாருங்க, கேஸ்கேடட் தானே. இங்க பாருங்க, இந்த both the matrices are cascaded. அப்ப நீங்க y மேட்ரிக்ஸை தனியா எழுதுங்க. ஸோ z மேட்ரிக்ஸை நீங்க தனியா எழுதுங்க. இதை நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோமா? ஸோ இது என்ன? இந்த மெத்தடை நம்ம நேத்து கிளாஸ்ல பார்த்தோம்லப்பா, சீரியஸ் இம்பிடன்ஸ் மெத்தட், ஷண்ட் அட்மிட்டன்ஸ் மாடல். ஸோ இது ஷண்ட் அட்மிட்டன்ஸ் மாடல், இது சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல். ஜஸ்ட் அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஜஸ்ட் நீங்க அதில் போய் செக் பண்ணுங்க. சீரியஸ் இம்பிடன்ஸ் மாடல்ல மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும்? 1 0 y 1. அட்மிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கு, அட்மிட்டன்ஸ் இருக்கு, அதனால அட்மிட்டன்ஸ் எழுதுறோம். அடுத்ததா இம்பிடன்ஸ் என்ன? 1. சார் நம்ம கால்குலேட் பண்ணோம். இம்பிடன்ஸ் என்ன? தட் இஸ் 1 z 0 1. ஸோ கரெக்டா? அட்மிட்டன்ஸ், இம்பிடன்ஸ், ஷண்ட், திஸ் இஸ் சீரீஸ். அப்போ இது ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னோட ரிசல்ட் என்ன வருது பாருங்க. you need to multiply like this. ஓகே, அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வருது? 1 into 1, this is 1, 1 into 1 is 1, and 0 into 0, that is remain 1. அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? 1 into z is z, அடுத்ததா 0 into anything 0, அப்போ therefore z. ஓகே, 1 into z, 0 into 1. அடுத்ததா y into 1, that is y. அடுத்ததா 1 into 0 0. அடுத்ததா yz, 1 into 1 plus 1. பாருங்க சார், இந்த மெத்தடாலஜியில் நீங்கள் கண்டுபிடிச்சாலும் இதை நீங்கள்
ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷனுக்கு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ரெண்டுமே சேம் ரிசல்ட்டை தான் கொடுக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரைக்கும் டைரக்டா இதை நான் டெரைவ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் இந்த டெரிவேஷன்ஸ் பண்ணாதான் எனக்கு இந்த பின்னாடி இருக்கிற கான்செப்ட்ஸை புரியும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் வேணும்னா நான் ஈஸியாக ரெண்டு மேட்ரிக்ஸ் கேஸ்கேடிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இந்த ஆன்சரை எழுதிட்டு போயிடலாம். ஓகே, அப்போ ஃபைனலாக என்னோட மேட்ரிக்ஸ் என்ன வருது, ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ z, சி வந்து ஒய், z வந்து சி, டி வந்து 1 + yz. ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தடாலஜிக்கு என்னோட சிமெட்ரி ரெசிப்ரோசிட்டி ஒர்க் பண்ணுதான்னு பாருங்க, சிமெட்ரி ரெசிப்ரோசிட்டி இருக்கான்னு பாருங்க. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு டி அப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவும் டியும் சேமே கிடையாது. அப்போ இந்த நெட்வொர்க் ஒரு சிமெட்ரிக்கல் நெட்வொர்க்கே கிடையாது. அப்போ ப்ராக்டிக்கலாக இந்த மாடலிங்கை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேயா, ஸோ எது ஒன் மாடலுக்கு சிமெட்ரிக்கல் ரெசிப்ரோக்கல் வந்து எக்ஸிஸ்டாக இருக்குதோ அந்த மாடலை தான் நம்ம பொதுவாக ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் இந்த மாடலில் எனக்கு சிமெட்ரிக்கலே சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்போ தேர்ஃபோர் இந்த மாடலில் நம்ம ப்ராக்டிக்கலாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த மாடல் ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆகிடும் நமக்கு அனாலிசிஸ்க்கு. ஓகே, ஏன்னா ஏ இஸ் நாட் ஈக்குவலன் டு டி, இங்கே கூட எழுதிக்கலாம்ப்பா, ஏ இஸ் நாட் இஸ் ஈக்குவலன் டு டி. ஓகே, அப்போ இட் இஸ் நாட் சிமெட்ரிக்கல், திஸ் மாடல் இஸ் நாட் சிமெட்ரிக்கல். அப்போ என்னோட பவர் ஃப்ளோவில் இந்த மாடலை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஏ இஸ் நாட் ஈக்குவலன் டு டி, நாட் இஸ் சிமெட்ரிக்கல். ஏடி மைனஸ் பிசி வந்து ஒன்றா தான் இருக்கும். ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, சேமாக தான் இருக்கும். 1 + yz minus yz, அப்போ இந்த yz போயிட்டு 1 வரும். அப்போ திஸ் இஸ் சிமெட்ரிக்கல், சாரி ரெசிப்ரோக்கல். அப்போ இந்த கிவன் மாடல் இருக்குல்லப்பா, அது ஒரு ரெசிப்ரோக்கல் தான், பட் ஆனால் இது சிமெட்ரிக்கல் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த மாடலிங்கை ப்ராக்டிக்கலுக்கு யூஸ் பண்ண மாட்டோமே தவிர, பட் அனாலிசிஸ் பர்பஸில் நம்ம படிக்கிறோம். ஓகே, திஸ் மாடல் இஸ் நாட் ப்ராக்டிக்கலி யூஸ்டு. அதனால இதுக்கு நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன், எஃபிஷியன்சி எல்லாம் நம்ம இந்த மெத்தடாலஜியில் கண்டுபிடிக்க மாட்டோம். சார் ஒருவேளை கண்டுபிடிச்சா என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் இது கொடுத்துருக்கோம் அப்படின்றதும் கேட்பாங்க. ஓகேயா, ஸோ இந்த மெத்தடை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறது இல்லைனாலும் இந்த மெத்தடாலஜியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஸோ டெஃபினட்டாக பார்க்கணும். அப்போ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்னா, ஒரு சீரியஸ் அட்மிடன்ஸ் இருக்கும், சரி சீரியஸ் இம்பிடன்ஸ் இருக்குமா? ஓகே, திஸ் இஸ் சீரியஸ் இம்பிடன்ஸ் Z, series impedance Y. This is Vs and this is Is and this is IR and this is VR. ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு சிம்பிள் லாஜிக்கை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இங்கே பாருங்க, ஒரு 10 ஆம்பியர் அஸ்யூம் திஸ் இஸ் 10 ஆம்பியர். ஓகே, அப்போ ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் வந்து சென்டிங் எண்ட்ல இருந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஓகேயா, ஸோ இந்த கரண்ட் என்ன, திஸ் இஸ் சார்ஜிங் கரண்ட். ஸோ சார்ஜிங் கரண்ட்டாக என்னவா எடுத்துக்கிறேன்னா ஐசி இஸ் 2 ஆம்பியர் வெளியே வந்துடுறான். ஓகேயா, சோர்ஸ்ல இருந்து ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் வருது. ஸோ ஐசியா எனக்கு 2 ஆம்பியர் வந்து வெளியே வருது. அப்போ தேர்ஃபோர் ரிமைனிங் இங்கே எவ்வளோ ஆம்பியர் போகும்பா, திஸ் இஸ் 8 ஆம்பியர் போகும். நம்ம அஸ்யூம் Z is equal to 1 ohm. ஓகேயா, இம்பிடன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 ohm எடுத்துக்கிறேன்ப்பா. ஓகே, அப்போ எடுத்துக்கிறப்போ இந்த இடத்துல எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் நடக்கும், 8 வோல்ட் ட்ராப். ஓகேயா, ஸோ இப்போ இந்த கேஸில் எனக்கு 8 வோல்டேஜ் ட்ராப் அப்படின்றது நடக்கும். ஓகேயா, ஸோ இந்த இடத்துல 8 வோல்டேஜ் ட்ராப் தான் நடக்குமே. இங்க பாருங்க, இந்த இடத்துல 8 வோல்டேஜ் ட்ராப் தான் நடந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா, ஏன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட ட்ராப்ன்றது ஆக்சுவல் கேசஸை விட கம்மியா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த மாடலில் நான் வரைகிறப்போ இது உங்களுக்கு புரியும். இந்த 8 வோல்டேஜ் ட்ராப்ன்றது மற்ற கேசஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஏன்னா சார் இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர் இங்க இல்லாம இது மாதிரி கூட இருக்கலாம். அடுத்த மாடல் இதுதான். ஓகே, அப்ப நம்ம நெக்ஸ்ட் மாடல் வரப்ப இன்னும் இது கிளாரிட்டி உங்களுக்கு வரும்.
இங்க பாருங்க IS is 10 ohm, Z remain 1 ohm. அப்ப therefore இங்க எனக்கு எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகுது 10 வோல்ட் டிராப். சோ கரெக்ட்டா அப்ப இங்க தான் ஃபைனலா எனக்கு 2 ஆம்பியர் வருது. ஓகேயா சோ இங்க தான் எனக்கு ஃபைனலா 2 ஆம்பியர் வருது. அப்ப this is overhead transmission line OHTL. ஓகேயா this is also OHTL. சோ அப்போ இந்த overhead transmission lineல இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா lower voltage drop. கரெக்ட்டா சோ lower voltage drop. சோ எதனால அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா the charging current is not flowing in the overhead line. ஓகே the charging current overhead line வழியா போகாததனால அந்த கரண்ட்னால வர வேண்டிய டிராப்ன்றது இங்க வரல. ஓகேயா சோ ஒரு சார்ஜிங் கரண்ட் overhead transmission லைன்ல போகலப்பா சோ அதனால அக்கர் ஆக வேண்டிய டிராப்ன்றது இந்த இடத்துல அக்கர் ஆகல. அதனால டிராப்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேயா வோல்டேஜ் டிராப்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. சோ நமக்கு என்ன தெரியும் வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது என்னப்பா is directly proportional to the voltage drop, right? சோ இப்போ ரொம்ப ரொம்ப அதிகமான வோல்டேஜ் டிராப் ஆகுதுன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ வோல்டேஜ் டிராப் ரொம்ப கம்மி ஆகுதுன்னா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கம்மியா இருக்கும். இந்த இடத்துல வோல்டேஜ் டிராப்ன்றது என்னவா இருக்கு ரெடியூஸ் ஆதா இருக்கு. வோல்டேஜ் டிராப் குறைஞ்சிருக்கு. அப்ப வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் குறைஞ்சிருக்கும். அப்போ ஆக்சுவல் கேसेसோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அப்படியே இவனோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேயா சோ இது வந்து கண்டிப்பா ஒரு இஷ்யூ தான். ஏன்னா ஆக்சுவலான வோல்டேஜ் டிராப் 9 வோல்ட் இருக்கும்பா சிம்பிளா. ஓகேயா ஆக்சுவல் வோல்டேஜ் டிராப்ன்றது 9 வோல்ட் இருக்கும். ஆனா இது 9 வோல்ட்டுக்கு கீழே தான் எப்பவுமே காமிக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான்ப்பா 9 வோல்ட்னு போடுறேன். பட் ஆனா டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் வந்து நமக்கு அரௌண்ட் ஒரு 25 and 250 ஓம்ஸ் கிட்ட இருக்கும் நமக்கு. ஓகே அப்ப அந்த இடத்துல எனக்கு நிறைய டிராப் இன் வோல்டேஜ் இருக்கும். டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஓகே அப்ப ஆக்சுவல் வந்து 9 வோல்ட்னா என்னோட சென்டிங் எண்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா 9 வோல்ட் டிராப் ஆகும் 8 வோல்ட் டிராப் ஆகும். 9 வோல்ட் டிராப் ஆகாது 8 வோல்ட் டிராப் ஆகும். ரிசீவிங் எண்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா 9 வோல்டேஜ்க்கு 10 வோல்டேஜ் டிராப் ஆகும். அப்ப இந்த ரெண்டு மாடலுமே பிராக்டிகலான கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஸோ கரெக்டான ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுக்கல. ஒரு மெத்தட் வந்து லோவரான வோல்டேஜை காமிக்குது, அடுத்த மெத்தட் ரொம்ப ஹையரான வோல்டேஜை காமிக்கும். ஓகே ஸோ இதோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது ஆக்சுவல் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் அப்படியே கம்மியா இருக்கும். வோல்டேஜ் டிராப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால எஃபிஷியன்சின்றது இந்த மெத்தட்ல ஆக்சுவல் எஃபிஷியன்சி விட அதிகமா இருக்கும். புரியுது தானப்பா? சிம்பிள் தான். இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டரை முன்னாடி போட்டதுனால கரண்ட்டுக்கு ஒரு பாத்து வந்து கரண்ட் முன்னாடியே பிரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த கரண்ட் தான் சார்ஜிங் கரண்ட். இந்த சார்ஜிங் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல போகாததுனால டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் டிராப் குறைஞ்சு போயிடுது. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் டிராப் குறைஞ்சிச்சுன்னா ஆக்சுவல் வோல்டேஜுமே குறைஞ்சிருது அண்ட் ரெகுலேஷன்ஸ் குறைஞ்சிருது, எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிடுது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம எஸ்டிமேட் பண்ண எஃபிஷியன்சியும் ரெகுலேஷனும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே ஸோ அதிகமா இருக்குன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். ஓகே ஓவர் எஸ்டிமேட். ஓகேயா ஸோ இந்த மெத்தட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபெரன்டி எஃபெக்ட் அப்படின்றது இல்லப்பா. ஓகேயா ஸோ ஃபெரன்டி எஃபெக்ட்ன்றது இல்லை. So whenever A is equal to 1 na no Ferranti effect. When A reduces to 1 Ferranti effect increases. நம்ம பின்னாடி பார்க்கலாம் Ferranti effect னா என்னன்னு சொல்லிட்டு டீடைல்டா. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் Ferranti effect னா என்னன்னு சொல்றேன். The sending end receiving end voltage is greater than the sending end voltage. ஓகேயா இந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் சென்டிங் எண்டோட வோல்டேஜை விட அதிகமா இருக்கிறதுக்கு பேரு தான் Ferranti effect. ஓகேயா சோ A is equal to 1 இருந்துச்சுன்னா Ferranti effectன்றது இருக்காது. A ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா தான் Ferranti effect இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு A வந்து ரெடியூஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு Ferranti effectன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேயா இப்போ என்னோட சென்டிங் எண்ட் கண்டென்சர் மாடலை மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். லேட்டர் ஆன் இது ரிசீவிங் எண்டுக்கு வரையறேன். ஓகேயா ஸோ சென்டிங் எண்ட்ல என்னப்பா சார்ஜிங் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல போகாததுனால வோல்டேஜ் டிராப்ன்றது ஆக்சுவல் வோல்டேஜ் டிராப் அப்படியே கம்மியா இருக்கு. விச் இஸ் ஆக்சுவல் வோல்டேஜ் டிராப் 9ன்னா இதுல 8 வோல்டேஜ் தான் டிராப் ஆகுது. அதனால ரெகுலேஷன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி ஓவர் எஸ்டிமேட் ஆகுது. ஓகேயா ஸோ இந்த பாயிண்ட் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க
லைன் லாஸ் டியூ டு சார்ஜிங் கரண்ட் இஸ் நெக்லெக்டட். இது ப்ராப்பரான பாயிண்ட். சார்ஜிங் கரண்ட் ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ல போலன்னு சொல்றதும் லைன் லாஸ் டியூ டு சார்ஜிங் கரண்ட் இஸ் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணுதான். ஓகேயா? லைன் லாஸ், டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸ் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க. லைனுனாலே டிரான்ஸ்மிஷன் லைன்ல தான் சொல்லும். Transmission line loss due to charging current is also neglected. Line loss due to charging current, line loss due to charging current is neglected. ஷுவராப்பா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைட்லேருந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டே தான் இருப்போம். ஓகேயா? ஸோ அடுத்தடுத்த கிளாஸஸ் கொடுப்போம். பட் நம்ம இதே சீக்வன்ஸில் வரும்னு சொல்ல முடியாது. மேபி சம் டிலேயில் நடக்கலாம். ஓகேயா? ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸஸ் டியூ டு சார்ஜிங் கரண்ட் ஆர் நெக்லெக்டட். லைன் லாஸ் டியூ டு சார்ஜிங் கரண்ட் ஆர் நெக்லெக்டட். அப்ப டிரான்ஸ்மிஷன் லைன்ல என்னோட சார்ஜிங் கரண்ட்ன்றது நெக்லெக்ட் ஆயிடுது. ஓகே, சார்ஜிங் கரண்ட்ன்றது நெக்லெக்ட் ஆகுறதுனால வோல்டேஜ் டிராப் இஸ் ரெடியூஸ்டு. கரெக்டா? அப்போ வோல்டேஜ் டிராப் இஸ் ரெடியூஸ்டு. ஸோ வோல்டேஜ் ட்ராப் ரெடியூஸ் ஆனதுனால எனக்கு என்ன தெரியும்? வோல்டேஜ் ட்ராப்பும் ரெகுலேஷனும் ஒன்று தானே. அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன் இன் சென்டிங் அண்ட் கண்டென்சர் மாடல் is lesser than voltage regulation of actual. Okay, so voltage regulation in sending and condenser model is lesser than voltage regulation of actual. ஸோ இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால எஃபிஷியன்சின்றது இம்ப்ரூவ் ஆகும். எஃபிஷியன்சி ஆஃப் சென்டிங் இன் கண்டென்சர் இஸ் கிரேட்டர் தென் எஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சுவல். ஓகேயா? ஸோ இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் சென்டிங் இன் கண்டென்சர்ன்றது ஆக்சுவலாக இருக்கிற எஃபிஷியன்சியை விட அதிகமாக இருக்கும். ஸோ ஓகேயா? ஸோ என்னோட சென்டிங் இன் கண்டென்சர் மாடலில் பொறுத்த வரைக்கும் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரெகுலேஷனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக அவ்வளோ ரெகுலேஷனே வராது. ஸோ ஆனால் பெட்டரான ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கும். பெட்டர் ரெகுலேஷன்னா என்னப்பா, ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். அதிகமாகுதுன்னு நான் சொல்லலை. ரெகுலேஷன் பெஸ்ட்டாக மாறுதுன்னா பெஸ்ட் ரெகுலேஷன்றது எப்பவுமே லோவர் ரெகுலேஷனை தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஓகேயா? ஸோ பெட்டர் ரெகுலேஷன்னா லோவர் ரெகுலேஷன், அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ரெகுலேஷன்ஸ் பிகம் இம்ப்ரூவ்டுன்னா அதிகமாகுதுன்னு நீங்கள் எடுத்துக்க கூடாது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு தான் எடுத்துக்கணும். ஓகேயா? பெட்டர் ரெகுலேஷன் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன? ரெகுலேஷன் இஸ் ரெடியூசிங். ஓகே, இதுக்கு பேர் தான் பெட்டர் ரெகுலேஷன். ஸோ அப்போ ரெகுலேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே சார், when we do to start batch released notifications. ஸோ டெஸ்ட் பேட்சுங்களா மேம்? இந்த வீக்கில் நம்ம அதுக்கான டேட்டாஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மந்தோட லாஸ்ட்லேருந்தே நமக்கு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேயா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ரிமைனிங் திங்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேயா? அண்ட் ரிமைனிங் திங்ஸை என்னப்பா, இதில் ஃபெரண்டி எஃபெக்டை பற்றி நம்ம பேசணும். ஓகே, இதில் சார்ஜிங் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் போகாததுனால ஏவோட வேல்யூ இஸ் 1. ஓகேயா? ஏவோட வேல்யூ இஸ் 1. ஸோ தேர்ஃபார் நோ ஃபெரண்டி எஃபெக்ட். ஓகேயா? ஸோ ஏவோட வேல்யூ இஸ் 1, தேர்ஃபார் நோ ஃபெரண்டி எஃபெக்ட். ஸோ இந்த மாடல் புரியுது இல்லப்பா? எப்பவுமே ஃபெரண்டி எஃபெக்டும் ஏவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்.
ஓகேயா, ஃபெரன்டி எஃபெக்ட்டும் ஏவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அடுத்த மாடலுக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் மாடலுக்கு போகலாம்ல. சென்டிங் இன் கண்டென்சரில் பார்த்தோம்ல, அதே டிட்டோ காப்பி தான் ரிசீவிங் இன் கண்டென்சர். ஸோ இந்த இடத்துல நான் சார் இதே மாதிரி ரெப்ரசன்டேஷனை நான் போட மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நான் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இதே ஆன்சரை என்னால் வேற எப்படி கொண்டு வர முடியும்? எஸ், இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ஸை நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த சேம் ஆன்சர். அதுக்கப்புறம் அது சிமெட்ரிக்கலா ரெசிப்ரோக்கலான்றதை செக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா அதில் இருக்கிற இந்த சார்ஜிங் கரண்ட் பேராமீட்டர்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ரெகுலேஷன் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். சார் அடுத்த பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ல என்னவா இருக்கு, திஸ் இஸ் ஓவர் எஸ்டிமேட்டட்னு நான் சொல்லியிருக்கேன்னா. ஸோ இங்கே அந்த பாயிண்ட் எழுதலையா, நம்ம அதை வேணா எழுதிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல எழுதிக்கோங்க, எஃபிஷியன்சி அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் ஓவர் எஸ்டிமேட்டட். ஓகேயா, எஃபிஷியன்சி அண்ட் ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர் எஸ்டிமேட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னோட ரிசீவிங் இன் கண்டென்சர் மாடல். இந்த சைட்ல என்ன சார் சொல்றேன், ரிசீவிங் எண்ட்ல தான் என்னோட கெப்பாசிட்டரை வைக்கணும். ஸோ அதே மாதிரி தான் கன்சிடரிங் அண்ட் லம்பிங் த ஷண்ட் branches at the receiving end. Considering and lumping the shunt branches and so இப்போ இந்த given diagram நம்ம வரையலாமா? ஓகேயா, ஸோ இது என்னோட ரிசீவிங் எண்ட்ல கண்டென்சரை கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ரிசீவிங் எண்ட்ல என்னோட கண்டென்சரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் சென்டிங் எண்ட் வோல்டேஜ், ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். இதில் போகிற கரண்ட்டுக்கு பேர் தான் சென்டிங் எண்ட் கரண்ட் ஐஎஸ். இதோட கரண்ட் இஸ் ரிசீவிங் எண்ட் கரண்ட் ஐஆர். இதில் போகிற கரண்ட் தான் என்னோட ஐசி. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு 10 ஆம்பியரை எடுத்தேன்னா இங்கே எனக்கு Z is equal to 1 ohm நம்ம எடுத்தோம்னா that is 10 volt drop நடக்கும். ஓகேயா, இங்கே எனக்கு 10 volt ட்ராப்புக்கு அப்புறமா தான் என்னோட கெப்பாசிட்டரோட கரண்ட்டு போகுது. ஓகே, விச் மீன் என்னோட சார்ஜிங் கரண்ட் கெப்பாசிட்டர் கரண்ட் ஐசி என்னோட OHTL இருக்கிற எல்லா லைன்லையும் போயிட்டு வருது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். போன முறை என்ன சொன்னேன், லைன் லாஸ் டியூ டு சார்ஜிங் கரண்ட்டை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோமா. ஆனால் இந்த முறை லைன் லாஸ் டியூ டு சார்ஜிங் கரண்ட்ஸ் இஸ் ஓவர் எஸ்டிமேட்டட். ஓகே, ஸோ ஓவர் எஸ்டிமேட் ஆயிடுது. ஸோ போன முறை கரண்ட் சார்ஜிங் கரண்ட்டு எந்த டிரான்ஸ்மிஷன் லைன்லையுமே போகலன்னு சொன்னேன். ஆனால் இந்த முறை என்னோட எல்லா சார்ஜிங் கரண்ட்டுமே டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் போயிட்டு வருதுன்னு சொன்னேன். பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா அப்படி இருக்காது சார். டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற சார்ஜிங் கரண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கும், பின்னாடி போக போக என்னவாகும்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேயா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற இந்த சார்ஜிங் கரண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் அதிகமாக இருக்கும், போக போக என்ன ஆகும்னா அப்படியே கீப் ஆன் அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேயா, ஸோ இந்த திங்ஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேயா, ஸோ இப்போ நம்ம பார்ப்போமா. ஸோ இப்போ இனிஷியலாக இது 10 ஆம்பியர் கரண்ட்னு எடுத்துக்கிறோம். அந்த வோல்டேஜ் ட்ராப்ன்றது தட் இஸ் 10 வோல்டேஜ் ட்ராப்பாக இருக்குது. ஆனால் அந்த சார்ஜிங் கரண்ட்டு ஐசி இது வழியாக தான் நமக்கு போகுது, அது எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் போயிட்டு தான் வருது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ என்னோட எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் அது போயிட்டு வருது அப்படின்றது தான் என்னோட அசம்ஷன்ஸ். இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம எழுதலாம். அடுத்ததாக இந்த மேட்ரிக்ஸை என்னால் டெரைவ் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் என்னப்பா, திஸ் இஸ் பிரான்ச். ஸோ கரெக்டா, this is Z bus, Z matrix. ஸோ இது என்னோட Y மேட்ரிக்ஸ். அப்போ Z மேட்ரிக்ஸும் Y மேட்ரிக்ஸும் என்னவா இருக்கு, கேஸ்கேடாக கனெக்ட் ஆயிருக்கு.
ஓகே, Z and Y are connected in cascade. Z உம் Y உம் cascade கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, புரியுது தானே? ஓகே, அப்ப நெக்ஸ்ட் இதோட பாயிண்ட் எழுதலாம் அண்ட் இதோட மேட்ரிக்ஸும் என்னால எழுத முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இதோட மேட்ரிக்ஸ் எழுதிடலாம், அதுக்கப்புறமா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யார் இருக்காப்பா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் Z இருக்கா, இன்டூ Y தான் இருக்கு. கரெக்டா? Z மேட்ரிக்ஸ் இன்டூ Y மேட்ரிக்ஸ் இருக்கு. போன கேஸ்ல Y மேட்ரிக்ஸ் இன்டூ Z மேட்ரிக்ஸா இருந்திருக்கும். இந்த கேஸ்ல Z மேட்ரிக்ஸ் இன்டூ Y மேட்ரிக்ஸா இருக்கு. ஸோ இந்த ஜட்ன்றது நமக்கு தெரியுமா? ஜட்டோட மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன? ஜட் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னப்பா? நம்ம முன்னே எழுதணும் பாருங்க. 1 Z 0 1 into 1 0 Y 1 1 Z 0 1 1 0 Y 1. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்னப்பா? ஸோ இதோட மேட்ரிக்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ வாட் யூ வில் கெட்? ஸோ 1 into 1 1, அடுத்ததா Y into Z 1 plus YZ அப்படின்னு வரும். புரியுதா? 1 into 1 1, Y into Z plus YZ. அடுத்ததா நெக்ஸ்ட் 1 into 0 0, Y into 1, this is Z. Z into 1 is Z. ஓகே, 1 plus YZ, அடுத்த எலமெண்ட் Z. இது வந்து A, இது வந்து B. அடுத்ததா நெக்ஸ்ட் C ஓட எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப C க்கு 0 into 1 0, 1 into Y, அப்ப 0 plus Y, this is Y. ஓகே, so Y. அடுத்ததா நெக்ஸ்ட் என்னப்பா? 0 into 0 0 and 1 into 1 is 1. இது நார்மலா நீங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான்ப்பா. இது நம்ம நார்மலா நீங்க 12th மேட்ரிக்ஸ்ல பார்த்திருப்பீங்க, யூஜிலையும் பார்த்திருப்பீங்க. ஓகே, this is the resultant matrix. ஸோ இப்போ இந்த resultant matrixக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த given resultant matrix வந்து சிமெட்ரிக்கலா அண்ட் இந்த given resultant matrix வந்து ரெசிப்ரோக்கலா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, அகைன் இந்த இடத்துலயும் பாருங்களேன். ஸோ A is equivalent to D இருக்கா? இந்த இடத்துலயும் A is not is equivalent to D, not symmetrical. and AD minus BC. ஓகே, ஸோ AD minus BC பொறுத்த வரைக்கும் சேம் ஒன்னா தான் வரும், is reciprocal. It is not symmetrical and it is a reciprocal. சார் இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிமெட்ரிக்கல் கிடையாது, இது ஒரு ரெசிப்ரோக்கல். ஓகே, இது ஒரு சிமெட்ரிக்கல் நெட்வொர்க் கிடையாதுப்பா, it is a reciprocal. ஓகே, it is not a symmetrical and it is a reciprocal. சப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஓகே, இதுல எந்த டவுட்டும் இல்லைல்ல உங்களுக்கு? அப்ப therefore இந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கலா ரெசிப்ரோக்கலா அண்ட் தென் அதோட ஃபைனல் மேட்ரிக்ஸை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோமா? அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ என்னோட ரெகுலேஷன், அந்த லைன் கரண்ட், எஃபிஷியன்சி, அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம எழுதணும் இல்லை? இப்போ அந்த பேராமீட்டர்ஸை எழுதலாம். இங்க பாருங்க, லைன் கரண்ட் த்ரூ அவுட் எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் தான் போகுது. ஓகே, ஸோ அதை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ இதில் ஷண்ட் பிரான்ச் அட் ரிசீவிங் எண்ட் நம்ம எழுதிக்கணும்ல? ஸோ ஷண்ட் பிரான்ச்சஸ் அட் ரிசீவிங் எண்ட். ஜஸ்ட் அந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னாலுமே புரியும். அதனால தான் ரிசீவிங் எண்ட் கண்டென்சர் மாடல். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லம்ப் பண்ணியிருக்கோம், அடுத்ததான் அந்த ஷண்ட் பிரான்ச்சை ரிசீவிங் எண்ட்ல வச்சிருக்கோம். அடுத்ததா line losses are due to charging current are overestimated. Transmission line losses due to charging current is overestimated. Line losses due to charging current is overestimated. So என்னோட சார்ஜிங் கரண்ட்னால வரப்போற அந்த லைன் லாஸ்ன்றது ஓவர் எஸ்டிமேட் ஆயிடுது. ஸோ ஏன்னா அதிகமான வோல்டேஜ் ட்ராப்பை நம்ம அசம்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் ஓவர் எஸ்டிமேட்டட். ஓகேயா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா என்டையர் சார்ஜிங் கரண்ட் இஸ்
flowing through the entire transmission line. Entire charging current is flowing through the entire transmission line. So என்னோட எல்லா சார்ஜிங் கரண்ட்டும் எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்லயும் போகுது அப்படின்றது தான் என்னோட அசம்ஷன்ஸ். ஓகேயா? ஸோ entire charging current is flowing through the entire transmission line. Therefore regulations and regulations பொறுத்த வரைக்கும் regulation is greater than இருக்கும்பா. ஓகே, regulation of voltage, regulation of receiving in condenser. Is greater than regulation of receiving in condenser is greater than voltage regulation of actual. அப்போ எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? எஃபிஷியன்சி அண்டர் எஸ்டிமேட் ஆயிருக்கும். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சுவல், எஃபிஷியன்சி ஆஃப் ரிசீவிங் இன் கெப்பாசிட்டர் இஸ் lesser than, ஏன்னா எஃபிஷியன்சியும் வோல்டேஜ் ரெகுலேஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். எஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சுவல். ஸோ இப்போ ஃபைனல் பாயிண்ட் என்னப்பா? ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் அண்ட் எஃபிஷியன்சி ஆர் அண்டர் எஸ்டிமேட்டட். So voltage regulation and efficiency are underestimated. So என்னோட voltage regulationum efficiencyum underestimate ஆகுது. அடுத்ததா நெக்ஸ்ட் இங்க வேல்யூ ஆஃப் a வ பாருங்களேன். a ஓட வேல்யூ இங்க எனக்கு என்ன கிடைச்சிச்சு? 1 + yz. ஸோ பொதுவா எனக்கு என்ன தெரியும்? a ஓட வேல்யூ lesser than 1 இருந்துச்சுன்னா ஃபெரன்டி எஃபெக்ட் அதிகமா இருக்கும்னு தெரியுமா? ஸோ a ஓட வேல்யூ lesser than 1 இருந்துச்சுன்னா ஃபெரன்டி எஃபெக்ட் அதிகமா இருக்கும். இப்போ இந்த இடத்துல yz ஓட வேல்யூ எனக்கு தெரியல. So what we know, y என்றது that is 1 divided by z, கரெக்டா? z என்றது that is r plus jxl. ஓகே, so இந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸை விட ரியாக்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, this is j omega l அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல அகைன் ஒரு j omega l மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா that becomes j square omega lc அப்படின்னு மாறிக்கும். ஸோ இல்லை l அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. what we know, j square I square ஓட வேல்யூ is -1. அப்போ therefore இது என்னவா மாறிடும்னா 1 minus, ஓகேயா, 1 minus omega square lc. இப்போ இந்த இடத்துல என்னவாகும் சார்? because of this என்னோட வேல்யூ ஆஃப் a என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆயிடும். ஓகே, ஸோ therefore a is reduced lesser than 1. ஓகே, அப்போ a lesser than 1 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்பா? டெஃபினட்டா ஃபெரன்டி எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். சார் இந்த வேல்யூவை வச்சு கூட நீங்க சொல்லலாம், a ஓட வேல்யூ வச்சு நான் மேத்தமெட்டிக்கலா சொன்னேன், இதை வந்து நான் மேத்தமெட்டிக்கலா சொன்னேன். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, என்டையர் சார்ஜிங் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்னா இட் மீன் ஃபெரன்டி எஃபெக்ட் இன்க்ரீசஸ். சார்ஜிங் கரண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ போதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபெரன்டி எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ இதில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான சார்ஜிங் கரண்ட் எல்லா என்டையர் லைனுக்குமே போகுது. அப்போ இதில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான ஃபெரன்டி எஃபெக்ட் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஸோ சிம்பிளாக என்னோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனை வச்சும் சொல்லிட்டோம், ஸ்டேட்மெண்ட்டை வச்சும் சொல்லிட்டோம். ஸோ சார்ஜிங் கரண்ட் போகுது அப்படின்னா டெஃபினட்டாக ஃபெரன்டி எஃபெக்ட் அதிகமாகிடும். ஸோ இதில் சார்ஜிங் கரண்ட் போனதுனால ஃபெரன்டி எஃபெக்ட் அதிகம். ஓகேயா, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். ஃபெரன்டி எஃபெக்ட் இஸ் மேக்ஸிமம் இன் த ரிசீவிங் எண்ட் மாடல்.
Why? Because A is lesser than 1. Okay, Ferranti effect is maximum in receiving end model. Why? Because A is lesser than 1. அடுத்ததா நெக்ஸ்ட் பாப்போமா. ஸோ நெக்ஸ்ட் மாடலுக்கு போகலாம்லப்பா. ஸோ நெக்ஸ்ட் மாடல் இட் இஸ் நாமினல் டி மாடல். ஓகேயா சார், இந்த நாமினல் டி மாடல்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எண்ட் வந்து ரிசீவிங் இன் கண்டென்சர் மாடல் மாதிரியும், செகண்ட் ஆஃப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை சென்டிங் இன் கண்டென்சர் மாடல் மாதிரி நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் similar to the receiving in condenser model. Second half sending in condenser model. Okay, first half of transmission line receiving in condenser model மாதிரியும், second half of transmission line sending in condenser model மாதிரியும் நம்ம டிசைன் பண்றோம். ஓகே, இப்போ see அந்த transmission line ஓட மாடலை நம்ம வரையலாம். first half என்ன? receiving in condenser. அப்ப receiving inல தான் condenser வைக்கணும். Z/2. ஓகே, ஸோ எந்த முறை என்னன்னா சார் Z/2 மாறிடும் சார். இம்பிடன்ஸும் சரி அட்மிடன்ஸும் சரி பாதி பாதியாக தான் எடுத்துக்கணும். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்க அட்மிடன்ஸும் இங்கே பாதி Y/2. ஓகேயா, திஸ் இஸ் ரிசீவிங் அண்ட் கண்டென்சர் மாடல், ரைட்? இது என்னோட ரிசீவிங் அண்ட் கண்டென்சர் மாடல். இப்போ என்ன பண்ணுறோம்? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ அடுத்த ஆஃப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கேன், சென்டிங் எண்ட்லயே கண்டென்சர் வந்துடணும். ஸோ என்னோட கெப்பாசிட்டர் வந்து சென்டிங் எண்ட்லயே வந்துடணும். இப்போ வந்துருச்சா? அடுத்ததான் ரிசீவிங் எண்ட்ல தான் என்னோட இம்பிடன்ஸ் இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, திஸ் இஸ் சென்டிங் எண்ட், ரிசீவிங் எண்ட், இது சென்டிங் எண்ட் கண்டென்சர். ஓகே, ரிசீவிங் இன் கண்டென்சர் அண்ட் சென்டிங் இன் கண்டென்சர் மாடல். ஸோ இப்போ சார், இப்போ இந்த கேசஸ்ல நம்ம ஈஸியா போன கேஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி என்னால் சேம் அதே எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியும். இது சென்டிங் இன் வோல்டேஜ், சென்டிங் இன் கரண்ட் அண்ட் ரிசீவிங் இன் கரண்ட் அண்ட் ரிசீவிங் இன் வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ரெண்டு அட்மிடன்ஸும் பேரலா தான் இருக்கான். ஸோ ரெண்டுமே Y/2 Y/2. இந்த ரெண்டு அட்மிடன்ஸ் பேரலல நீங்க ஒரு அட்மிடன்ஸா மாத்திக்கிறதுனால எதனா மிஸ்டேக் இருக்கான்னா தேர் இஸ் நோ இஷ்யூஸ், நம்ம மாத்திக்கலாம். ஓகேப்பா, ஸோ இப்போ இது என்ன ஆயிடுது, இம்பிடன்ஸ் மட்டும் ஆஃப். ஓகேயா, அடுத்ததா இந்த இடத்தோட இம்பிடன்ஸ் இஸ் another half. ஸோ இப்போ Y/2 Y/2 will become Y. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து Z/2, மிடில் இருக்கிறது தட் இஸ் Y, நெக்ஸ்ட் ஆஃப் வந்து Z/2. ஸோ இதுல போற கரண்ட் தான் தட் இஸ் சார்ஜிங் கரண்ட். இதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் தான் சார்ஜிங் கரண்ட் IC. இப்போ இதுதான் என்னோட சார்ஜிங் கரண்ட் IC. ரிமைனிங் திங்ஸ் வில் ரிமைன் சேம். சென்டிங் எண்ட் கரண்ட், ரிசீவிங் எண்ட் கரண்ட், ரிசீவிங் வோல்டேஜ், sending voltage. Okay, sending in voltage, receiving in voltage, sending in current, receiving in current and charging current IC. So clear thanappa. So adutha polamla. So
ஸோ அப்போ இந்த given மேட்ரிக்ஸ்க்கு நீங்க எப்படி எழுதலாம் சார்? இது ஒரு மேட்ரிக்ஸ் Z and இது ஒரு மேட்ரிக்ஸ் that is Y and இது ஒரு மேட்ரிக்ஸ். This is a 3 மேட்ரிக்ஸ். கரெக்ட்டா? Z மேட்ரிக்ஸ், Y மேட்ரிக்ஸ், திரும்பவும் Z மேட்ரிக்ஸ். That's it sir. இப்போ இந்த மூணுத்தோட ப்ராடக்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, அப்போ ஃபைனலா ABCD for the nominal T மெத்தடுக்கு பார்ப்போமா? So this is ABCD parameter for nominal T. So அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் Z க்கு எழுதணும். ஸோ கரெக்டாக ஜெட்டுக்கு எழுதுனா 1 Z 0 1 அப்படின்னு எழுதணுமா? 1 Z 0 1ன்னு எழுதணுமா? ஆனால் அது ஜெட்டுக்கு, இது வந்து Z/2ன்றதுனால Z/2 0 1. ஓகே, 1 Z/2 0 1. அடுத்ததா அட்மிட்டன்ஸுக்கு என்னப்பா? 1 Y 0 1. திரும்பவும் அட்மிட்டன்ஸுக்கு எழுதணும் 1 Z/2 0 1. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த மூணு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஜஸ்ட் இந்த ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் முடிச்சிடும், அடுத்து இந்த ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணி முடிச்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபைனலாக இதோட நாமினல் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குது? நாமினல் T 1 + YZ/2. அடுத்ததா Z into 1 + YZ/4. ஓகேயா? 1 + YZ/2. அடுத்ததா Z into 1 + YZ/4. அடுத்ததா Y. ஸோ அடுத்ததா 1 + YZ/2. ஓகே சார், 1 + YZ/2. அடுத்ததா Z into 1 + YZ/4. அடுத்ததா Y. அடுத்ததா 1 + YZ/2. ஸோ இப்போ ஃப்ரம் திஸ் இதில் நீங்கள் சிமெட்ரிக்கல் ரெசிப்ரோக்கலை செக் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம மாடல் பண்ணுறோம்னாலும் அந்த மாடலிங்கில் சிமெட்ரிக்கல் ரெசிப்ரோக்கல் சாட்டிஸ்ஃபை இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி சாட்டிஸ்ஃபை இருந்தால் நம்ம ப்ராக்டிக்கலில் அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கும் செக் பண்ணணும், இதுக்கும் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப ஈஸி தான் சார், இந்த டிஃபிகல்ட்டிஸ்லாம் கிடையாது. ஒவ்வொரு லைனாக நம்ம ப்ரொசீஜராக ஒரு விஷயம் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ரொசீஜரோட ரிசல்ட்டு அங்கே எனக்கு சார்ஜிங் கரண்ட் எப்படி இருக்குது, ஃபெரண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குது, ஃபெரண்ட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கா, ஃபெரண்ட் எஃபெக்ட் கம்மியாக இருக்கா, சார்ஜிங் கரண்ட்ஸ் அதிகமாக இருக்கா, சார்ஜிங் கரண்ட்ஸ் கம்மியாக இருக்கா, இந்த மாதிரியான ரிசல்ட்ஸை கொடுக்குது. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இங்கே பாருங்கள் ஏவும் டியும் சேமாக தானே இருக்கான்ப்பா. கரெக்டா? A is equivalent to D, therefore which is symmetrical. அடுத்ததா AD minus BC நீங்க செக் பண்ணணும். AD minus BC is equivalent to 1. Yes, இந்த கேஸ்ல இது satisfy ஆகும். இது ஒரு reciprocal. சார் அப்போ இது symmetrical reciprocal அப்படின்ற ரெண்டு பாராமீட்டரையும் satisfy பண்ணிருக்கு. அப்போ இந்த லைனிங் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த நாமினல் T மெத்தடை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னா, சரி இதில் T மெத்தடாக இருக்கிறனால நம்பர் ஆஃப் பஸ்ஸோட ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் T மெத்தடா. ஸோ இங்கே ஒரு பஸ், இது ஒரு பஸ், இது ஒரு பஸ் அண்ட் திஸ் இஸ் ஒரு பஸ். அப்போ 4 பஸ் தேவைப்படும். இந்த மெத்தடாலஜிக்கு நம்ம 4x4 மேட்ரிக்ஸை தான் நம்ம டிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுக்கு நான் 3x3 மேட்ரிக்ஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம் when it is nominal pi மாடலாக இருந்தால். அடுத்த மாடலு ஓகே. அப்போ அடுத்த மாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு 3 பஸ்ஸே போதும், ஆனால் இதில் 4 பஸ் வருது. அப்போ தேர்ஃபோர் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மெத்தடாலஜியை நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, பட் இந்த மாடல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் சிமெட்ரிக்கல் ரெசிப்ரோக்கல் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இஷ்யூ என்னன்னா, இதில் நம்பர் ஆஃப் பஸ் ரெக்குவயர்மெண்ட்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்றபடியாக இதோட ரெகுலேஷனாக இருக்கட்டும், அடுத்ததாக இதோட எஃபிஷியன்சியாக இருக்கட்டும், இட் இஸ் ஈக்குவலன்ட் டு த எக்ஸாக்ட். ஸோ எக்ஸாக்ட் இல்லைன்னா ஆக்சுவல் ரெகுலேஷனுக்கு கிட்ட இருக்கும்பா. ஓகே, ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் nominal T is more or less voltage regulation of actual.
ஸோ அதே மாதிரி தான் எஃபிஷியன்சியுமே. ஸோ ஏவோட வேல்யூ ஆஃப் ஏ நம்ம பார்த்தோம்லப்பா, அது ஏ ஆஃப் ஆக்சுவல் நாமினல் டி இஸ் மோரார் தேன் ஏ ஆஃப் ஆக்சுவல். ஸோ ஏவோட வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாதான் என்னோட ஃபெரண்டி எஃபெக்டை தெரிஞ்சுக்க முடியும். ஏவை பார்த்தீங்கன்னாலும் மோரார்லெஸ் ஆக்சுவலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்பர் ஆஃப் பஸ்ஸோட ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். இன் நாமினல் டி மெத்தட் the entire charging current flew through the off of the line only. Okay, அடுத்த பாயிண்ட். In nominal T method, need extra one dummy bus. In this method, need extra one dummy bus. Therefore, Y bus size of Y bus matrix increases. ஸோ என்னால் சைஸ் ஆஃப் ஒய் பஸ் மேட்ரிக்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. எதில் அப்படின்னா நாமினல் டீயில். ஸோ தேர்ஃபோர் டைம் டேக்கன் எவ்ரி திங் வில் பி இன்க்ரீசஸ். ஓகேயா? ஸோ தேர்ஃபோர் டைம் டேக்கன் இன்க்ரீசஸ். So it is not preferred. So it is not preferred in load flow studies. அவ்வளோதான் சார். அப்போ இது சூட் ஆகலை. அப்போ யார் சூட் ஆகுறா? நாமினல் பை சூட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் ப்ரிஃபர்ட் இன் லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நாமினல் பை மாடல். ஸோ இந்த இடத்துலையும் சார் என்ன பண்ணியிருக்கிறோம்? அந்த இடத்துல சென்டிங் எண்டு ஹாஃப் ஆஃப் த சென்டிங் எண்டுன்னு நம்ம எழுதியிருப்போம்ல, அதுக்கு உல்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து சென்டிங் எண்ட் கண்டென்சர் சொன்னோன்னா, இந்த இடத்துல என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரிசீவிங் எண்ட் கண்டென்சரை நான் மாற்றிக்கோங்க. ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் உல்டா கனெக்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஓகே, இப்போ இதை எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சென்டிங் எண்ட் கண்டென்சர், ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் சென்டிங் எண்ட் கண்டென்சர் மாடல், செகண்ட் ஆஃப் வந்து ரிசீவிங் எண்ட் கண்டென்சர் மாடல். ஜஸ்ட் இப்போ இதோட டயக்ராம்ஸை நம்ம ட்ரா பண்ணலாமா? எஸ். அப்போ அதோட டயக்ராம்ஸை ட்ரா பண்ணோம்னா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே கண்டென்சர் சென்டிங் எண்ட் இருக்கும். கரெக்டா? அடுத்ததா திஸ் இஸ் Z/2 அண்ட் திஸ் இஸ் Y/2. ஓகே, அடுத்ததா திரும்ப இன்னொரு ஒரு Z/2 சார். ஸோ திரும்ப இங்கே ஒரு Y/2. ஓகே, இப்போ என்ன பண்றோம்? போன முறை நம்ம y ஆட் பண்ணோம்ல, இந்த முறை z ஆட் ஆயிடும். ஸோ இப்போ இதோட ஈக்குவலன்ட் மாடல் எப்படி இருக்கும்?
ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஈக்குவலன்ட் மாடல். அப்போ இதுவே என்ன பண்ணலாம் சார், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோம், திஸ் இஸ் ஒய் மேட்ரிக்ஸ், ஜெட் மேட்ரிக்ஸ், ஒய் பை டூ மேட்ரிக்ஸ். முன்ன வந்து ஜெட் ஒய் பை டூ சாரி ஜெட் பை டூ ஒய் ஜெட் பை டூ அப்படி எழுதணுமா, இந்த கேஸ்ல என்ன எழுதுறோம், ஒய் பை டூ ஜெட் ஒய் பை டூ, தட்ஸ் இட். இப்போ அதோட மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணா ஃபைனல் ரிசல்ட் என்ன வரும், ஸோ ஏபிசிடி இதை எழுதுறப்ப என்ன வரும், இதுக்கு மேட்ரிக்ஸ் 0 1 ஒய் பை டூ 1, ஸோ இதுக்கு 1 0 ஜெட் 0 1, அடுத்ததா இதுக்கு 0 1 சாரிப்பா திஸ் இஸ் 1 0, இங்க 1 0 0 1 கிடையாது, 1 0 y by 2 1. அப்போ ஃபைனல் இதோட மேட்ரிக்ஸ் எழுதுறப்ப எனக்கு என்ன வரும், ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறமா 1 plus yz by 2, இந்த இடத்துல z, அடுத்ததா y into 1 plus yz by 4, ஓகேயா, அடுத்ததா இந்த இடத்துல 1 plus yz by 2. ஸோ கிளியரா, ஸோ இதுதான் சார் என்னோட மேட்ரிக்ஸ். அப்போ ஃப்ரம் திஸ் இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்கள் சிமெட்ரி ரெசிப்ரோசிட்டி செக் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ்க்கு we need to check the symmetry. அப்போ இங்க பாத்தீங்கன்னா a is equal to d ஆ தான் இருக்கும் இதுக்குமே, therefore it is symmetrical and as well as இது ஒரு ரெசிப்ரோக்கலும் கூட. So a is equal to d, symmetrical. இந்த method is symmetrical and ad minus bc is equal to 1, that is this method is reciprocal. ஓகே, இந்த மெத்தட் ஆஃப் ரெகுலேஷன்ஸும் பாத்தீங்கன்னா a ஓட வேல்யூ எல்லாமே ஒன்று தான். ஸோ வோல்டேஜ் a of nominal pi model is more or less equivalent to a of actual. Okay, a of nominal pi is equivalent to the a of actual. Similar voltage regulation of nominal pi model is more or than voltage regulation of actual. ஸோ அடுத்ததான் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் என்னோட ஆஃப் ஆஃப் த சார்ஜிங் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் போகும். ஸோ தேர்ஃபார் இந்த மெத்தடில் தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரா பஸ் இஸ் நீடட். இன் நாமினல் பை மெத்தட் we don't want extra bus. So extra bus or dummy bus. So therefore this method is preferred in load flow studies. Okay, so therefore it is preferred in load flow studies. அடுத்ததா இப்போ நம்ம எல்லா மெத்தடையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்த மெத்தடாலஜிஸ். So first a ஓட வேல்யூ நம்ம பார்ப்போம். a of short, so is equivalent to short transmission line la paatha a oda value, a of sending in condenser model is greater than a of nominal t model is equivalent to a of nominal pi model. இந்த ரெண்டுத்திலையும் a oda value same ஆ தான் இருக்கும். It is greater than, it is lesser than a of receiving in condenser. Okay, அப்போ receiving in condenser ல தான் ரொம்ப ரொம்ப லீஸ்ட் ஏ இருக்கும், மற்றதுக்கெல்லாம் ஏ அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் ஏ. அப்போ என்னோட நாமினல் டி நாமினல் பை தான் ஆக்சுவலான ரெகுலேஷன்ஸை கொடுக்கும். அதில் டி மாடல் நம்ம போனோம்னா ரொம்ப நிறைய பஸ் தேவைப்படும். அதனால நாமினல் பை மாடலை தான் நம்ம 99% யூஸ் பண்ணுறோம். ஓகே, நாமினல் பை மாடல் இஸ் ப்ரிஃபர்ட் இன் லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ். ஓகே, நாமினல் பை மாடல் இஸ் ப்ரிஃபர்ட் இன் லோட் ஃப்ளோ ஸ்டடிஸ். அடுத்ததா நெக்ஸ்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணலாம் அண்ட் ஃபெரன்டி எஃபெக்டையும் கம்பேர் பண்ணலாம். வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் ஷண்ட் மாடல், shunt admittance is lesser than voltage regulation of sending condenser is equivalent to voltage regulation of short impedance is lesser than voltage regulation of nominal pi model is equivalent to
voltage regulation of nominal T model is lesser than voltage regulation of receiving in capacitor model. Okay, so nominal T and nominal pi irukkanlappa, idu eppume actual voltage regulation. This is the actual voltage regulation. So adutha effect of decreasing order of Ferranti effect. Ferranti effect oda decreasing order la na solren. ஆமா, a ஓட வேல்யூ greater than இருக்குதுன்னா என்ன, அதுல தான் ரொம்ப லீஸ்ட் ஃபெரன்டி எஃபெக்ட் நடக்கும். ஓகேயா, ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ல தான் ரொம்ப லீஸ்ட் ஃபெரன்டி எஃபெக்ட் நடக்கும். அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்னா நோ ஃபெரன்டி எஃபெக்ட். ஸோ இந்த இடத்துல தான் நோ ஃபெரன்டி எஃபெக்ட். இங்க லார்ஜ் ஃபெரன்டி எஃபெக்ட். இங்க ஆக்சுவல் ஃபெரன்டி எஃபெக்ட் இருக்கும். ஸோ அடுத்ததா ஃபெரன்டி எஃபெக்டோட டிக்ரீசிங் ஆர்டரை தான் நான் இங்க எழுதுறேன். ஓகே, அப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஃபெரன்டியோட டிக்ரீசிங் ஆர்டர். ஓகே, ஃபெரன்டியோட டிக்ரீசிங் ஆர்டர் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. டிக்ரீசிங் ஆர்டர்னா ரொம்ப அதிகமா இருக்கும், அதுல இருந்து கீழே வரும். புரியுது தானே? டிக்ரீசிங் ஆர்டர்னா அதிகமா இருக்கிறது யாருக்கு? ரிசீவிங் எண்டுக்கு தானே. கண்டென்சர் மாடல். ரெண்டாவது அவனுக்கு கீழே நாமினல் டி அண்ட் நாமினல் பை மாடல். ஸோ தேர்டா சென்டிங் இன் கண்டென்சர். ஸோ ஃபோர்த்தா ஷார்ட் transmission line. இதுல no Ferranti effect. Okay, அப்பா so up to this என்னோட medium transmission line ஓட modeling முடிஞ்சிச்சு. Okay sir, இதுல வரைக்கும் தான் சார் உங்களுக்கு 99% important questions கேக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு லாங் லைனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரிக்ரெஸ் மாடல். ரொம்ப அனாலிசிஸ் இருக்கும் அந்த மாடல்ஸ்ல. ஓகே, ஸோ அந்த இம்பார்ட்டன்டான திங்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மாடலை எப்படி எழுதலான்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ லாங் லைன் மாடலை பொறுத்த வரைக்கும் ஸோ நமக்கு அதோட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இருந்தால் தான் சால்வ் பண்ண முடியும். அதை மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணி அதோட மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுறோம். அடுத்ததா அதுல இருந்து தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ்னா என்ன, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸுக்கு அப்புறமா சர்ஜ் இம்பிடன்ஸ்னா என்ன, லாஸ்லெஸ் லைனோட இம்பிடன்ஸ் என்ன, இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம அந்த லாங் லைனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம அந்த லாங் லைனோட மாடலை பார்க்க போறோம். பர்டிகுலரா மாடல்னா அந்த ஏபிசிடி பேராமீட்டரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அடுத்தது அதோட கேரக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இம்பிடன்ஸ் வந்து எந்தெந்த பேராமீட்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ப்ரொபகேஷன் கான்ஸ்டன்ட், அட்டென்யூவேஷன் கான்ஸ்டன்ட், ஃபேஸ் கான்ஸ்டன்ட், வேவ் லென்த், இந்த மாதிரியான வேவ் ரிலவெண்டான பேராமீட்டர்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதை மட்டும் நமக்கு கொஸ்டின்ஸாக கேட்க சான்சஸ் இருக்கு. அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கிட்டோம்னா போதும். லாங் லைனை நம்ம நாளைக்கு முடிச்சிடலாம். ஓகேயா, ஸோ லாங் லைனை நாளைக்கு முடிச்சிடலாம். இன்னைக்கு மீடியம் லைன் முடிஞ்சிச்சு, நாளைக்கு லாங் லைன் முடிஞ்சிச்சுன்னா என்னோட ஸ்டெடி ஸ்டேட் பிஹேவியரும் முடிஞ்சிருதுப்பா. ஓகே, அது முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் டிரான்சியன்ட் ஸ்டேட் தான். டிரான்சியன்ட் பிஹேவியர். அடுத்ததா வோல்டேஜ் ப்ரொஃபைலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், டிரான்ஸ்மிஷன்ல வோல்டேஜ் கண்ட்ரோல் எப்படி நம்ம பண்றோம், வோல்டேஜ் கண்ட்ரோல் அண்ட் பவர் ஃபேக்டர் கண்ட்ரோல் எப்படி பண்றோம், அண்ட் கேபிள்ஸ்னா என்ன, அண்ட் இன்சுலேட்டர்ஸ்னா என்ன, அவ்வளவுதான். அதோட டிரான்ஸ்மிஷனும் முடிஞ்சிடும். ஓகேப்பா, சப் டு திஸ் கிளியர் தானே? ஸோ ரிமைனிங் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அண்ட் குவரிஸ் இருக்குன்னா மெசேஜ் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ உங்களோட குவரிஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ஆன்சர்ஸ் கொடுப்போம். ஓகே, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கொஷின் கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோன்னா ஈஸியாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரியுற மாதிரியும், ஸோ கொஷின் அவங்களால அப்ரோச் பண்ணுற மாதிரியும், ஸோ மிஸ்டேக்ஸ் ரொம்ப ரெடியூஸ்டு மேனர்லையும் நம்ம கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் கொஷின் டிஸ்கஷன்ஸ் எல்லா திங்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும்பா. ஓகே, ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் குவரிஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எல்லாருக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய கிளாஸஸ் ஃபியூச்சரில் கிடைக்கும்ப்பா. ஸோ தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் ஒரு